அனைவருக்கும் வணக்கம். ஆலயவோம் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றோம். இன்றைய பதிவில் நாம் தரிசிக்க இருப்பது சென்னைக்கு அருகில் திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரிக்கு பக்கத்தில் உள்ள ஆண்டார்குப்பம் என்ற பகுதியில் அமைந்துள்ள பாலசுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில். முருகப்பெருமான் குடிகொண்டிருக்கும் ஒவ்வொரு கோயிலும் ஒவ்வொரு விதத்திலும் விசேஷமானது. சென்னையிலிருந்து 32 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள பழமை வாய்ந்த இத்திருத்தலம் பல சிறப்புகளை கொண்டது. முதலில் இத்திருத்தல வரலாறு மற்றும் சில சுவாரஸ்ய சம்பவங்களை பற்றி பார்ப்போம். அதன் பிறகு ஆலயத்தை தரிசிப்போம். புராண கூற்றுப்படி பிரணவ மந்திரத்துக்கு பொருள் கூற முடியாமல் திணறிய பிரம்மனை முருகப்பெருமான் கோபம் கொண்டு பிரம்மனின் தலையில் குட்டி அவரை சிறையில் அடைத்தார். அதன் பிறகு பிரம்மாவின் படைப்பு தொழிலையும் முருகப்பெருமானே மேற்கொண்டார். மேற்கூறிய கதை நம்மில் பலரும் அறிந்த ஒன்றே. பொதுவாக பிறரிடம் கேள்வி கேட்பவர்கள் உயர்ந்த பொறுப்பில் உள்ளவராகவோ அதிகாரத்தில் உள்ளவராகவோ அல்லது அவரை விட வயதில் பெரியவராகவோ இருப்பது வழக்கம். ஆனால் இங்கு சற்று வித்தியாசமாக பிரணவத்தின் வடிவமான பாலமுருகன் மும்மூர்த்திகளில் ஒருவரான பிரம்மதேவரை விட உயர்ந்தவராக இருக்கிறார். பிரம்மனை கேள்வி கேட்கும்போது அதிகார தோரணையுடன் தனது 2 கைகளையும் இடுப்பில் வைத்துக்கொண்டு முருகப்பெருமான் நின்ற திருக்கோலத்தில் காட்சி அளித்ததாக கூறப்படுகிறது. இத்திருத்தலத்தில் முருகப்பெருமான் இதே அமைப்பு கொண்ட கோலத்தில் காட்சி தருவது விசேஷம். பிரம்மனை ஆண்ட அதிகார தோரணையில் முருகப்பெருமான் காட்சியளிப்பதால் இப்பகுதி ஆண்டார்குப்பம் என்று பெயர் பெற்றதாக கூறப்படுகிறது. மற்றுமொரு கதைப்படி முருகப்பெருமான் தாரகாசுரனை போரில் வதம் செய்த பிறகு தென் திசை நோக்கி வருகையில் காஞ்சி, ஆண்டார்குப்பம், சிறுவாபுரி, திருத்தணி, திருப்போரூர் போன்ற பல இடங்களில் காட்சி தந்ததால் அவருக்கு கோயில்கள் எழுப்பப்பட்டன. இந்த இடங்களில் ஒன்றான ஆண்டார்குப்பத்திற்கு பல துறவிகள் வந்து முருகப்பெருமானை தரிசித்த வண்ணம் இருந்தனர். அப்போது சம்வர்த்தனர் என்ற பக்தர் இங்கு முருகப்பெருமானை தரிசிக்க வந்தார். அவரின் வழக்கப்படி முதலில் நீராடிவிட்டு அதன் பிறகு முருகப்பெருமானை தரிசிக்க விரும்பினார். அப்படி நீராடுவதற்காக தீர்த்தம் ஏதும் இங்கு இல்லை என்று உணர்ந்த சம்வர்த்தனர் வருத்தம் அடைந்தார். கருணை கொண்ட முருகப்பெருமான் சம்வர்த்தனர் முன்பு ஆண்டி கோலத்தில் ஒரு சிறுவன் வடிவில் தோன்றினார். சம்வர்த்தனரிடம் நீராடும் இடத்துக்கு தான் அழைத்து செல்வதாக கூறி தன்னுடைய வேலால் ஓரிடத்தில் குத்தினார். அங்கிருந்து நீர் பொங்கியது. சம்வர்த்தனருக்கு ஆச்சரியம் தாங்கவில்லை. அதில் நீராடிய சம்வர்த்தனருக்கு சிறுவன் அதிகார தோரணையுடன் தன் 2 கைகளையும் 2 தொடைகளின் மீது வைத்துக்கொண்டு முருகப்பெருமானாக பிரம்மனுக்கு அருளிய அதே தோற்றத்தில் சம்வர்த்தனனுக்கும் காட்சியளித்தார். இத்தீர்த்தம் பாலநதி என்று பெயர் பெற்றது. ஆண்டி கோலத்தில் சிறுவனாக வந்து முருகப்பெருமான் அருளியதால் இப்பகுதி ஆண்டியார் குப்பம் என்றும் பின்னர் ஆண்டார்குப்பம் என்று மருவியதாக கூறப்படுகிறது. இவை யாவும் பல நூற்றாண்டுகளுக்கு முன்பு நடந்தவை. காலங்கள் உருண்டோடின. வரலாற்று சிறப்புமிக்க தொன்மையான பல கோயில்கள் கவனிப்பாரின்றி மண்ணில் புதைந்தும் மன்னர்கள் படையெடுப்பு போன்றவற்றால் சேதமடைந்தன. அவற்றில் இதுவும் ஒன்று. சுமார் 350 ஆண்டுகளுக்கு முன்பு இந்த பகுதி ஆவாரங்காடுகள் நிறைந்த பகுதியாக இருந்தது. இந்த ஊரில் வசித்து வந்த ஆண்டிகள் என்னும் வகுப்பினர் தங்கள் பசுக்களை இந்த பகுதியில் புல்மேய விட்டு நல்ல அளவில் பால் கறந்து வாழ்க்கையை நடத்தி கொண்டிருந்தனர். ஒரு சமயத்தில் பசுக்கள் கொடுக்கும் பாலின் அளவு வெகுவாக குறையத் தொடங்கியது. குழப்பமடைந்த ஆண்டிகள் தங்கள் பசுக்களை கண்காணிக்க முடிவு செய்து ஒரு நாள் பசுக்களை தொடர்ந்து சென்றனர். ஆவாரங்காட்டில் மேய்ந்த பசுக்கள் அதன் பிறகு அங்கிருந்த ஒரு புற்றின் மேல் பால் சொரிய ஆரம்பித்தன. ஆண்டிகள் அங்கு சென்று அந்த புற்றை மெதுவாக அகற்றினர். அப்போது ஆச்சரியப்படும் வகையில் புற்றில் முருகன் சிலை இருந்தது. பின்னர் அவர்கள் அந்த இடத்திலேயே முருகப்பெருமானை பிரதிஷ்டை செய்து அவருக்கு கோயில் எழுப்பும் பணிகளை தொடங்கினர். தேவையான அளவு பணம், நிலங்கள் இல்லாத காரணத்தினால் ஆலய பணிகள் தாமதமாகின. அப்போதுதான் ஒரு அதிசயம் நடந்தது. ஒரு நவாபு அரசன் கும்முடிப்பூண்டி அருகில் இருந்த ஒரு சிற்றரசை கைப்பற்ற தனது படைகளை ஒரு சேனாபதி தலைமையில் அனுப்பினான். மாலை நேரமானதால் வரும் வழியில் சேனாபதி இந்த ஊரில் கூடாரம் அமைத்து தனது படையினரோடு தங்கினான்.
அந்த சமயத்தில் ஆண்டியர்கள் முருக கோஷங்களை எழுப்பிய வண்ணம் கோயிலுக்கு சென்று கொண்டிருந்தனர். அவர்களை சந்தித்த சேனாபதி முருகப்பெருமான் புற்றில் தோன்றியது பற்றியும் அவரது பெருமைகளை பற்றியும் அறிந்தான். ஆண்டியரிடம் தான் இந்த போரில் வென்று அந்த சிற்றரசை கைப்பற்ற தனக்காக வேண்டிக் கொள்ளுமாறு கூறினான். அப்படி வெற்றி பெற்றால் ஆலய பணிகளுக்கு தேவையான பொன் பொருட்கள் மற்றும் நிலங்களை வழங்குவதாக கூறினான். இத்தலத்தில் இருக்கும் அனைவருக்கும் அருள் புரியும் ஆண்டவன் என புகழ்படும் முருகப்பெருமான் சேனாபதிக்கு அருள் புரிந்து அவனை போரில் வெற்றி அடையும்படி செய்தார். அதன் காரணமாக இத்தலத்திற்கு வேண்டிய நிலங்களை சேனாபதி அளித்ததாக கூறப்படுகிறது. அதன் பிறகு ஆலய பணிகள் வெகு விரைவில் நடந்து இங்கு கோயில் உருவானது. ஆண்டியர்கள் மூலம் இத்தலம் உருவான காரணத்தால் இந்த பகுதி ஆண்டியர் குப்பம் என்று பெயர் பெற்றது. பின்னாளில் பெயர் மருவி ஆண்டார் குப்பம் என்று அழைக்கப்படுகிறது. அடுத்து ஆலயத்தை தரிசிப்போம். ஆலய நுழைவாயில் முன்பு இருபுறமும் அர்ச்சனைக்கு தேவையான பூ, பழம், தேங்காய் போன்ற பொருட்களை வாங்க பல கடைகள் அமைந்துள்ளன. கிழக்கு நோக்கி ஆலய நுழைவாயில் முகப்பை கடந்ததும் சற்று நீண்ட நடைபாதை அமைந்துள்ளது. முதலில் வலதுபுறம் அமைந்துள்ள வேம்படி விநாயகர் சன்னதியை தரிசித்துவிட்டு செல்வது வழக்கமாக உள்ளது. அடுத்து நடைபாதையின் முடிவில் கிழக்கு நோக்கிய ஆலய ராஜகோபுரம் 5 நிலைகள் 7 கலசங்கள் கொண்டு கம்பீர தோற்றம் அளிக்கிறது. அதை கடந்ததும் உயரமான கொடிமரம், பலிபீடம் உள்ளது. அடுத்து 16 கால் கொண்ட மகா மண்டபம் அமைந்துள்ளது. மண்டபத்தின் முதலில் முருகப்பெருமானின் மயில் வாகனம் நம்மை வரவேற்கிறது. அதற்கு வலதுபுறம் உள்ள முதல் தூணில் முருகப்பெருமான் பிரம்மன் தலையில் குட்டுவதை போன்ற சிற்பம், அதற்கு கீழ் பிரம்மன் சிறையில் உள்ளது போன்ற சிற்பம் அற்புதமாக வடிவமைக்கப்பட்டுள்ளது. மற்றுமொரு சிற்பம் முருகப்பெருமான் சம்வர்த்தனருக்கு நீரோடையை உருவாக்கிய காட்சியுடன் உள்ளது. முருகப்பெருமானின் கருவறை சன்னதிக்கு எதிரே தாமரை மலர் போல நீள்வட்ட வடிவில் ஒரு பெரிய கல்லொன்று அமைந்துள்ளது. இதில் முருகனிடம் சிறை தண்டனை பெற்ற பிரம்மாவின் உருவம் இல்லை. அவருக்குரிய தாமரை, கமண்டலம், அட்சரமாலை மட்டும் இருக்கிறது. அவருக்கு அருகில் உள்ள தூணில் அதிகார தோரணையில் உள்ள முருகன் சிற்பம் அமைந்துள்ளது. மகா மண்டபத்தில் முதல் சன்னதியில் உள்ள பிரசன்ன விநாயகரை தரிசித்துவிட்டு அடுத்துள்ள மூலவர் கருவறைக்கு செல்கிறோம். கருவறை சன்னதி முகப்பில் 2 துவார பாலகர்கள் நம்மை வரவேற்கின்றனர். கருவறை உள்ளே முருகப்பெருமான் பிரம்மதேவரை கேள்வி கேட்கும்போது அதிகார தோரணையுடன் தனது 2 கைகளையும் 2 தொடைகளின் மீது வைத்துக்கொண்டு நின்ற திருக்கோலத்தில் கிழக்கு நோக்கி கருணையோடு பக்தர்களுக்கு காட்சியளிக்கிறார். இவரை அதிகார முருகன் என்றும் அழைக்கின்றனர். இந்த முருகப்பெருமானின் சிறப்பு என்னவெனில், இவர் காலையில் குழந்தையாகவும், உச்சி வேளையில் இளைஞர் கோலத்திலும், மாலையில் முதியவர் கோலத்திலும் 3 கோலங்களில் தரிசனம் தருவது உலகில் வேறெந்த முருகன் கோயிலிலும் காண முடியாத ஒரு அற்புதம். அடுத்து நாம் தரிசிப்பது காசி விஸ்வநாதர் சன்னதி. இங்கு சிவபெருமான் கிழக்கு நோக்கி காட்சியளிக்கிறார். அவரின் சன்னதிக்கு வலதுபுறம் காசி விசாலாட்சி பக்தர்களுக்கு அருள் புரிகிறாள். அதையடுத்து வள்ளி சண்முகர் தேவசேனா சன்னதி அமைந்துள்ளது. அதையடுத்து உள்ள சன்னதியில் நடராஜர் தனது துணைவி சிவகாமியுடன் காட்சியளிக்கிறார். மண்டபத்தை சுற்றி கோஷ்டத்தில் விநாயகர், தட்சிணாமூர்த்தி, மகாவிஷ்ணு, பிரம்மா மற்றும் துர்க்கை அருள் புரிகின்றனர். ஆலய பிரகாரத்தை சுற்றி வலம் வருகையில் நவகிரக சன்னதி உள்ளது. ஆலய பிரகாரத்தில் உள்ள மண்டபத்தில் யாக பூஜைகள், விசேஷ பூஜைகள், சடங்குகள் போன்றவை நடைபெறுகின்றன. இது மட்டுமின்றி வளாகத்தில் வாகன மண்டபம், உற்சவர் தேர், பிரசாத விற்பனை மையம் போன்றவை அமைந்துள்ளன. வளாகத்தில் உள்ள வில்வ மரத்தில் குழந்தை வரம், திருமண வரம் வேண்டும் பக்தர்கள் கயிறு, தொட்டில் போன்றவற்றை கட்டி தங்களின் வேண்டுதல் நிறைவேற பிரார்த்திக்கின்றனர்.
ஆலய தீர்த்தம் குமாரசுவாமி குளம். தலவிருட்சம் சரங்கொன்றை. இத்தல முருகப்பெருமானை கிருபானந்த வாரியார் சுவாமிகள், பாம்பன் சுவாமிகள் என பல மகான்கள் போற்றி வழிபட்டுள்ளனர். அருணகிரிநாதர் திருப்புகழ் பாடிய தலம் இது. பிரார்த்தனை சிறப்பு. இத்திருத்தலம் சிறந்த பரிகார தலமாக திகழ்கிறது. இங்கு அதிகார முருகன் தோற்றத்தோடு காட்சியளிக்கும் முருகப்பெருமானை ஒரு முறை வேண்டி 6 நெய் தீபமேற்றி தரிசித்து வழிபட்டால் அதிகாரம் உள்ள உயர் பதவிகள், பதவி உயர்வு கிடைக்கும். குழந்தை இல்லாத தம்பதியர் முருகப்பெருமானுக்கு 6 நெய் தீபம் ஏற்றி சஷ்டி அன்று விரதமிருந்து முருகனை மனமுருக வேண்டி 108 முறை ஆலய பிரகாரத்தை சுற்றி வலம் வந்து வழிபட்டால் அவர்களுக்கு புத்திசாலித்தனமான குழந்தைகள் பிறக்கும் என்பது ஐதீகம். திருமண வரம் வேண்டுபவர்கள் முருகப்பெருமானுக்கு 6 நெய் தீபமேற்றி தொடர்ந்து 6 செவ்வாய்க்கிழமைகள் வேண்டி வழிபட விரைவில் திருமண பாக்கியம் கைகூடும். திருமணம் முடிந்த பிறகு தம்பதியர் அந்த மாலைகளுடன் இங்கு வந்து முருகப்பெருமானை வழிபட்டு கோயிலை வலம் வந்து நேர்த்திக்கடன் செலுத்துகிறார்கள். ஜாதகத்தில் செவ்வாய் தோஷம், செவ்வாய் குறைபாடு உள்ளவர்கள் இங்குள்ள முருகப்பெருமானுக்கு 6 நெய் தீபமேற்றி தொடர்ந்து 6 செவ்வாய்க்கிழமைகள் வேண்டி வழிபட பொன்பொருள் சேர்க்கை, நிலம், வீடு கட்டுதல், நோய் நொடிகள் நீங்கி உடல் ஆரோக்கியம் பெறுதல் போன்ற நல்ல பலன்கள் கிடைக்கும். பிரார்த்தனை நிறைவேறியதும் முருகனுக்கு பாலபிஷேகம், சந்தனக்காப்பு போன்றவற்றை செய்து நேர்த்திக்கடன் நிறைவேற்றுகிறார்கள். ஆலய நடை திறப்பு நேரம் காலை 6:30 மணி முதல் 12:30 மணி வரை மற்றும் மாலை 4:30 முதல் 8:30 மணி வரை. இத்திருக்கோயில் சென்னையிலிருந்து 32 கிலோமீட்டர் தொலைவில் திருவள்ளூர் மாவட்டம் ஆண்டார்குப்பம் பகுதியில் அமைந்துள்ளது. சென்னை கொல்கத்தா தேசிய நெடுஞ்சாலையில் சுமார் 30 கிலோமீட்டர் தொலைவில் செங்குன்றம் மற்றும் காரனோடையை கடந்து சென்றால் பாலத்திற்கு முன்புள்ள இடதுபுற சர்வீஸ் சாலையில் சிறிது தூரம் சென்று தச்சூர் கூட்டுஸ் ரோட்டை அடையலாம். அங்கிருந்து வலதுபுறம் பொன்னேரி செல்லும் சாலையில் 2 கிலோமீட்டர் தொலைவில் சாலையின் இடதுபுறம் ஆலய வளைவு வரும். அதிலிருந்து சுமார் 1 கிலோமீட்டர் தூரத்தில் கோயில் உள்ளது. பொன்னேரியிலிருந்து 7 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது. பொன்னேரி, செங்குன்றம் பகுதிகளில் இருந்து பேருந்து வசதிகள் உள்ளன. சென்னையிலிருந்து பொன்னேரிக்கு ரயில் வழியாக பயணித்து அங்கிருந்து பேருந்து மூலம் ஆலயத்தை அடையலாம். போன்ற ஆன்மீக தகவல்கள், ஆலயங்கள், சித்தர்கள் வரலாறு, கிரக பெயர்ச்சி பலன்கள் ஆகியவற்றை அறிந்து கொள்ள ஆலய ஓம் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.